அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், கடன் எப்படி சீக்கிரமாக விடுபடுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பலர் வீட்டு லோன், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன் பல கடன் சிக்கி தவிக்கிறாங்க. இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படியே அதை பற்றி தான் இந்த வீடியோ தான் இருக்குது. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு என்னென்னா கடன் வாங்குறதை நிறுத்தணும். ஆமாம், நீங்கள் ஒரு பழத்தை விழுந்துட்டால் முதல்ல செய்ய வேண்டியது அந்த பழத்தை மேலும் தோன்றது கிடையாது, அந்த பழத்தை மூடுறது தான். அதே மாதிரி பழைய கடன்களை அடைக்க புதிய கடன் வாங்குறத உங்களுக்கு ஒரு சுழற்சியாக சிக்க வைக்கும். அதாவது இது வாங்க அந்த கடன், அது வாங்க இந்த கடன். அதனால் புது கடன் வாங்குறத நிறுத்துங்க. அடுத்து கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டுக்கு 30-40% வட்டி வசூலிக்கிறாங்க. எனவே கடன் இருக்கும்போது கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது முழுமையாக தவிர்த்தணும். அடுத்து வாழ்க்கை முறை மாற்றம், அதாவது லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால உங்கள் வருமானத்துக்கு அதிகமாக செலவு செய்யும்போது பழக்கத்தை மாற்றிக்கொள்ளணும். அடுத்து பட்ஜெட் போடுறது ரொம்ப முக்கியம். பணம் எங்கே போகிறதுன்னு தெரியவில்லை என்றால் உங்களால் நிர்வகிக்க முடியாது. ஒரு மாதத்தில் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய செலவுகளை கூட, உதாரணமாக டீ சாப்பிட்றது, இல்லாட்டி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிரித்து எடுத்துக்கிறது. அவசியமான செலவுகள் மற்றும் தவிர்க்கக்கூடிய செலவுகள். அவசியமான செலவுகள்னால் வீட்டோட வாடகை, சாப்பாடு, மெடிசன், இதெல்லாம் அவசியமான செலவுகள். தவிர்க்கக்கூடிய செலவுகள்னால் சினிமா, ஆன்லைன் ஷாப்பிங், ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இதெல்லாம் தவிர்க்கலாம். அதெல்லாம் எதுன்னு பார்த்து பிரிச்சுக்கோங்க. உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை கட்டாயம் கடனுக்காக ஒதுக்க வேணும் என்பதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தேவை மற்றும் விருப்பம், அது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க. பலர் தங்களோட விருப்பங்களை தேவைன்னு சொல்லி தவறான்னு நினச்சிக்கிறேன். தேவைன்னா நம்ம உயிர் வாழ அவசியமானது, அதாவது உணவு, உடை, உறைவிடம், இதுதான் தேவை. விருப்பங்கிறது பிறருக்கு காட்டுவதற்காக வாங்கப்படும் இடையே பொருள். புதிய ஸ்மார்ட் ஃபோன், அப்புறம் காரு, பிராண்டு ஆடைகள், அப்புறம் வெளியே போய் சாப்பிட்றது, இது மாதிரி இதுதான் விருப்பம். அதாவது கடனை விருப்பங்க அடைப்பின வேணும்னா சில காலத்துக்கு உங்கள் விருப்பங்களை தியாகம் செய்து தான் அந்த தொகையை கடன் கணக்கில் செலுத்த வேண்டும். அடுத்து கடனை அடைக்கும் யுக்திகள் 2 இருக்குது. அதாவது அதிக வட்டி முறை, அதாவது எந்த கடனுக்கு வட்டி அதிகமாக இருக்குதோ அதாவது பர்சனல் லோன் இல்லாட்டி கிரெடிட் கார்டு இருக்குது, அதை முதல்ல அடைக்கிறது. இது பணத்தை மிச்சப்படுத்தும். அடுத்து டெப்ட் ஸ்லோவார் மெத்தட், அதாவது பணிப்பந்த முறை. வட்டி விகிதத்தை பார்க்காம இருக்கிற கடன்களை மிக சிறிய தொகையை முதல்ல கட்டி முடிக்க வேண்டும். ஒரு சிறிய கடன் தீரும்போது உங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை பெரிய கடனை அடைக்க ஊந்துதலாக இருக்கும். அடுத்து கூடுதல் வருமானம் மற்றும் சொத்துக்களை விற்பது. அதாவது உங்கள் வீட்டை நீண்ட நாட்களாக பயன்படுத்தாமல் இருக்கும் பொருட்கள், பழைய பைக்கு, எலக்ட்ரானிக் பொருட்கள் விட்டு அந்த பணத்தை கடனுக்காக பயன்படுத்தலாம். பகுதி நேர வேலையாக அல்லது மேலே ஓவர் டைம் ஜாப் மூலமாக வரும் வருமானத்தை ஆடம்பரத்துக்கு செலவிடாமல் கடனை தீர்க்க மட்டுமே பயன்படுத்த முடியும். இது மூலமாக பண்ணால் உங்கள் கடனை இன்னும் சீக்கிரமாக அடிச்சுன்னா. அடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட். கடனை அடைக்கும் திட்டத்தில் இருக்கும்போது எதிர்பாராத செலவுகள், மருத்துவ செலவு, அல்லது வாகன பழுது ஏதாவது ஏற்பட்டால் மீண்டும் கடன் வாங்குவ சூழல் உண்டாகும். இது தவிர்க்க என்ன பண்ணுன்னா, கடனை அடைக்க தொடங்க முன்னாடியே ஒரு சிறிய தொகை அவசரக்கால நிதி, எமர்ஜென்சி ஃபண்டாக தனியாக சேமித்து வச்சுக்கோங்க. இந்த ஃபண்டு உங்களிடம் இருந்தால் ஏதேனும் இக்கட்டான சூழல் வரும்போது நீங்கள் மீண்டும் புதிய கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது உங்கள் கடனை அடைக்கும் பயணத்தில் ஒரு பாதுகாப்பு வளையமாக செயல்படும். அப்போது எங்கெங்கே கடன் இருக்குது என்பதை தெரியாமல் அதை சமாளிக்க முடியாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு காகிதத்தை உங்களுக்கு இருக்கும் எல்லா கடன்களையும் பட்டியலிடுங்க. அதில் மொத்த தொகை, வட்டி விகிதம் மற்றும் மாதத்தவணை ஆகியவற்றை தெளிவாக எழுதுங்க. ஒவ்வொரு முறை சிறிது கடன் கூட அடைக்கும்போது அந்த பட்டியலை அதை கோடிட்டு அடித்து விடுங்க. இது உங்கள் மூளைக்கு ஒரு விதமான வெற்றியுனையும் அடுத்த கடனை அடைப்பதற்கான மன வலிமையை உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக உங்கள் கடனை அடைச்சிடலாம். நன்றி.